வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. நான் எழுந்து ரொம்ப லேட் இன்னைக்கு. மணி கிட்டத்தட்ட 8 கிட்ட ஆகிடுச்சு. எந்திரிக்கவும் முடியல. நேற்று நைட்டு என் ஒய்ஃபு இந்த கொள்ளு ரசப்பொடி, அந்த இன்னும் பொடியெல்லாம் பண்ணியிருந்தாங்க. மசாலா பொடி, முக்கியமாக அந்த முருங்கைக்கீரை பொடியெல்லாம் பண்ணியிருந்தாங்களா, கூட நின்றுந்தேன். அங்கே வேலை செய்கிறப்ப என்னால் இப்படி தூங்க முடியும். ஸோ அதை எடுக்கிறது, போடுறது, வறுக்கிறது நைட் ரெடி பண்ணிடுறேன். நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொள்ளு ரசப்பொடி வேணும்ட்டு. கொள்ளு ரசம் டாப்பாக இருக்குங்க, அவ்வளோ ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அதே மாதிரி குழம்பு மிளகாத்தூள் ஒரு சிஸ்டர்ன்ட்டு கேட்டிருந்தாங்க. வாங்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு சொல்லி அவங்க டைப் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு அவங்ககிட்ட போட்டு காமிச்சிருப்பேன். ஒரே நிமிஷம். அப்புறம் உங்களை கிளம்பி பெங்களூர்லாம் சரியான மழையாம. பெங்களூர் நல்ல மழையா. காலையிலேருந்து கிளைமேட் இங்கே கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. நேற்றும் டல்லாக தான் இருந்துச்சு. ஆமாம், இது ஃபுல் டே வேலை, ஃபுல் டே கரெக்டான வேலை. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான இது வேலை இருக்குதுன்னு கேட்டால் நம்ம வீடை க்ளீன் பண்ணுறது தான். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ஆனால் ஏசி போகிறப்போ ஃபேன் போட்டாலும் டஸ்ட்டு வரும். சமையல் ரூமில் இருக்கிற சமையல் ரூம்லேருந்து கூட தூசி டஸ்ட்டு வரும்னு சொல்லிட்டு கரெக்டு தான். அந்த தப்போ ஃபேனை தொடச்சேன். நான் ஃபேனை தொடச்சா ஈஸியாக தரும். குழன்னு வருது ஃபேனில். அப்படின்னா சமையல் பண்ணுறப்போ ஃபேன் போட்டதில் ஃபேன்லலாம் ஆகி ஓட்டின்னு இது தொடக்க முடியலனால அவ்வளோ குழன்னு இருந்துச்சு இந்த மேலே இருக்கிற ஃபேன். இதெல்லாம் அது கைட்டவே முடியலனால. ஓகே. அப்புறம் வந்து அக்டோபர் ஜூலை 31 தம்பிக்கு பர்த்டே. கண்டிப்பாக வந்துடும். இன்னி டேட்டு 22. இன்னி டேட் நாங்கள் இன்றைக்கி இன்னைக்கு 23. இன்னும் ஒரு ஆள் இருக்குது. வாங்க, எல்லோரும் வாங்க கண்டிப்பாக என் தம்பி விஷ் பண்ணுறதுக்கு. 50வது பிறந்தநாள் அவனுக்கு. பெரிய விசேஷம் 50வது பிறந்தது. அதே மாதிரி அக்டோபர் 31 என் பேரனுக்கு மொட்டை அடிக்க போகிறோம். இன்னும் தான் திருப்பதி டிக்கெட் புக் பண்ணோம். அக்டோபர் 31 2 வயசு ஆக போகுது அவங்களுக்கு. மொட்டை அடிக்க போகிறோம். அது ஒரு ஜாலியான நிகழ்வு தானே. பையனுக்கு மொட்டை அடிச்சு காது குட்டதோட பேரனுக்கு மொட்டைச்சி கால் கொடுத்தா அவ்வளோ ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. ஓகேவா? சரிப்பா. அனைவரும் மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. மழை பெய்யும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஓகே. அப்புறம் வந்து ஒரு சொல்லி இந்த ஒரு புக்கில் கூட படிச்சிருந்தேன். வீட்டில் கண்டிப்பாக ஒரு மீன் வளர்க்கணுமா. ஒரே ஒரு மீன் ஆச்சு. மீன் தொட்டி வளர்க்குறதுலாம் வேறு. சில பேர் சொல்லி மீன் தொட்டி வளர்க்கக்கூடாதுன்ட்டு. வாஸ்து, அவ்வளோதான். வாஸ்து மீன் கிடையாது. ஒரு மீன் இந்த மாதிரி வச்சுட்டா போதும், திருஷ்டி இருக்காதுன்னாங்க. சரி, ஓகே, பண்ணலாம். கீழே போகலாம்.